வணக்கம். குட் மார்னிங். ஆ நான் சென்ற சில பதிவுகளில் அதுவும் முக்கியமா ஏன் தமிழ்நாட்டில் பில்லியனர்ஸ் டாடா, அம்பானி போன்ற பில்லியனர்ஸ் உருவாகவில்லை என்ற பதிவுக்கு என் நண்பர் ஒருவர் சொன்னார். இல்லைங்க நெறையா பணக்காரங்க உருவாகியிருக்காங்களே! அப்படின்னு சில பேர்கள சொன்னார். அவங்கலாம் வந்து மில்லியனர்ஸ் கிடையாது. பில்லியனர்ஸ் கிடையாது. மில்லியனர்ஸ். நம்ம ஒரு லெவல் தாண்டின அப்புறம் அந்த வித்தியாசங்கள வந்து நம்மளால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல. புரிஞ்சுக்க முடியல. என்ன ரீசன் அப்டின்னா, ரூ. 10க்கும் ரூ. 100க்கும் இருக்கிற வித்தியாசம் நமக்கு புரியுது. ஏன்னா சின்ன விஷயம். என்னப்பா ரூ. 10 தக்காளிய ரூ. 100 சொல்ற? 10 மடங்காட்றா! அப்பப்பா! ஏன்னா ரூ. 10 ரூ. 100 நம்மளால வந்து உள்வாங்க முடியுது. இதே ரூ. 1000 வந்து 1000 மடங்கு சொன்னா 1,000,000. அதே 1,000,000 1000 மடங்கு சொன்னா 1,000,000,000. 1000க்கும் மில்லியனுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் மில்லியனுக்கும் பில்லியனுக்கும் இருக்கிற வித்தியாசம். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு டைம் ஸ்கேல்ல புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியா இத. ஃபார் எக்ஸாம்பிள் 1 மில்லியன் என்பது 12 1 மில்லியன் செகண்ட். 1 மில்லியன் செகண்ட் என்பது 12 நாட்கள். ஒரு 60 செகண்ட் 1 நிமிஷம் அப்படின்ற மாரி 3600 செகண்ட் வந்து 1 மணி நேரம் அப்படின்னா, 1 மில்லியன் செகண்ட் என்பது 12 நாட்கள். இதே 1 பில்லியன் செகண்ட் என்பது 32 வருடங்கள். 12 நாள் எங்கே? 32 வருடம் எங்கே? அதுதான் 1 மில்லியனுக்கும் பில்லியனுக்கும் உள்ள வித்தியாசம்ங்கிறத நம்ம உள்வாங்கிக்கிறதுக்கு இந்த டைம சொன்னேன். டைம சொன்னாவே எல்லாமே ரொம்ப ஈஸியா புரிஞ்சிரும். இன்னும் சொல்லப்போனா டைமுக்கும் மணிக்கும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் உண்டு. மணிய கிரியேட் பண்றதே டைம் தான். டைம் இல்லன்னா, தேர் இஸ் நோ மனி. இத வந்து ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப பெரிய வீடியோ போடணும். தட்ஸ் எ டிஃபரண்ட் இஷ்யூ. இப்போ அடுத்தது நம்ம வந்து அடு ஏன் வந்து மில்லியனர்ஸ் உருவாகல? அ ஏன் வந்து கல்வியாளர்கள் நீங்க சொன்னீங்க இந்த மாரி உருவாகுறாங்க. ஆனா இப்பலாம் உருவாகுறது இல்லையே! முந்தைய அளவுக்கெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸோ இல்ல ஐஐடி படிக்கிற பசங்கலாம் தமிழ்நாட்ல இருக்கிறவங்கலாம் வந்து அப்படி ஒண்ணும் நெறைய பேருக்குன்னா, இந்த கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லிர்றேன். ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸுக்கு நான் கிளாஸஸ் எடுப்பேன். அப்படி எடுக்கும்போது ஐ ஹேவ் அப்சர்வ்டு நம்ம ஸ்டூடண்ட்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்து அதுவும் குறிப்பா நம்ம மாணவர்கள், தமிழ் படித்த மாணவர்கள் அந்த காலத்துல அவங்க தான் பாஸ் பண்ணது. இப்ப நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா, அந்த சக்சஸ் பண்ண அத்தன பேரும் சுப்பிரமணியன் சந்திரசேகரோ அவங்கலாம் வந்து தமிழ் மீடியத்துல தான் படிச்சாங்க. அவங்க தான் அமெரிக்கா போய் சாதிச்சதெல்லாம். அதுக்கப்புறம் இப்ப கண்டுபிடிச்ச இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்ச யாருமே வந்து நோபல் பிரைஸஸ்லாம் வாங்கல. அது தட்ஸ் அ டிஃபரண்ட் இஷ்யூ. அதனால இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்கிறதுலாம் இங்க முக்கியம் கிடையாது. அப்துல் கலாம் மாரி என்ன ஒரு எக்ஸாம்பிள் தமிழ் மீடியத்துல தான் படிச்சாரு சாதாரண கவர்மெண்ட். அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், இப்பயும் வந்து ஏன் வந்து ஐஐடி பண்ண உள்வாங்கல அப்படின்னா, பசங்கள வந்து குறை சொல்றதுல இங்க இதுவே கிடையாது. அ பெற்றோர்கள் குறை ஓரளவுக்கு தான் சொல்லலாம் பெற்றோர்கள. பெற்றோர்கள் தானே ஃபோர்ஸ் பண்ணி இது படி, அது படின்னு சொல்றாங்க. ஆனால் குறை இங்கே கல்வி திட்டத்தில் உள்ளது. இந்த கல்வி திட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னா வந்து நம்ப கல்வி திட்டத்தில வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஜஸ்ட் லைக் தட் சும்மா சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியாது. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கல்வி திட்டத்தில் உள்ள குறைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அ அத வந்து என்ன என்ன வந்து ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா, அதில என்ன கவர் பண்றோம், அதில எவ்வளோ மிச்சம் இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நீங்க வந்து எந்த கல்வி திட்டத்தில சொல்லிக் குடுத்தாங்க? சின்ன பசங்களுக்கு இது மாரி WhatsApp எப்படி யூஸ் பண்ணணும், அத எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. நைட் எல்லாம் உட்காந்து நோண்டுறாங்க செல்ஃபோன. காலையில படிச்ச 40 வயசு, 50 வயசு அப்பாக்கே சொல்றாங்க, "அப்பா இப்படி இல்லப்பா, நீங்க மெசேஜ் அனுப்புறதுக்கு இப்படி பண்ணுங்க. அ டேக் பண்ணுங்க. அங்க லைக் இங்க பண்ணுங்க, அது பண்ணுங்க, இத பண்ணுங்க." அப்படியே திகைச்சு போறாரு. நாங்கலாம் என்ன படிச்சோம். நம்மளால வந்து இந்த மாரி ஒரு மெஷின ஆப்பரேட் பண்ண முடியல. இவனுங்க படிக்க என்ன காரணம்னா, அந்த இன்வால்வ்மென்ட். 100% WhatsApp பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. 100% Facebook பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன? அக்யூட்டன்ஸ்னா என்ன? லைக்னா என்ன? இந்த டிஸ்லைக்னா என்ன டிஃபரன்ஸ்? எப்படி போட்டா இன்னும் சொல்லப்போனா சில பேர் YouTubeலலாம் அல்காரிதம்லாம் ஸ்டடி பண்றாங்க. என்ன போட்டா லைக்ஸ் வரும்? என்ன போட்டா நான் அதெல்லாம் பண்ணல. நான் ஜஸ்ட் பயன் தர்ற சில வீடியோக்கள போடணும். இது கூட அதுதான். இது எதுனா இந்த வீடியோவோட தலைப்பு "ஹவ் டு கிராக் அன் ஐஐடி" அப்படின்னு கூட சொல்லலாம். ஐஏஎஸ் இருக்குது. ஐஐடிய வந்து கிராக் பண்ணணும். ஐஏஎஸ்ங்கிறது சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணணும். 2மே என்னன்னா, முதல்ல வந்து நம்ம மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஐஐடிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து ஒண்ணு இருக்குங்கிற அவேர்னஸே கிடையாது. ஆனா, ஒரு சில வந்து பிராமின் ஃபேமிலீஸ்ல வந்து என்ன ரீசன்னா, அவங்க கொஞ்சம் பேன் இண்டியா அவுட்லுக் வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் நான் அகைன் அகைன் சொல்றேன். எல்லோரும் வந்து சின்ன ஒரு கிணற்று தவளை மாரி கிரவுண்ட் நட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது.
உலகம் முழுக்க என்ன நடக்குது, இந்தியா முழுக்க என்ன நடக்குது, இந்தியா முழுக்க என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, இதெல்லாம் இதை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் என்ன எக்ஸாம் இருக்குது, நீட்டு வந்ததுக்கப்புறம் தான் நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். இது நீட்டு வரலன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, அங்கேயே என்ன பண்ணிருப்பானுங்க, நார்த் இந்தியன் பசங்க மட்டும் நீட்டை நல்லா படித்து பிரமாதமாக வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஆளுங்க விஷயமே தெரியாது, அதை பற்றி கவலையும் பட மாட்டாங்க. நம்ம தான் நீட்டு வரலையே, நமக்கு இது போகிறமேன்ட்டு. அது மாதிரி தான் ஐஐடி. இப்போ ஐஐடி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு ஜனங்க மேலே, ஃபோர்ஸ் பண்ணால் என்ன தெரியுமா ஆகும், நீட்டில் நடக்கிற போராட்டம் அத்தனை நடந்துகிட்ருக்கும். என்ன இவ்வளோ கஷ்டமான பேப்பர்லாம் வச்சு என்ன இது, வாட் இஸ் திஸ், அப்படி இப்படின்ட்டு. இங்கே தான் தப்பு நடக்குது. என்னன்னா மருத்துவம், பொறியியல், பர்டிகுலராக மருத்துவம் எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்தோம் அந்த காலத்தில். எல்லா சினிமாலாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு வருது, எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு வருது. நம்ம இன்டர்நேஷ்னல் ஃபோனை யூஸ் பண்ணுறோம், ஐஃபோன் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா படிப்பும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு வரணும். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு வரும்போது அவங்க சில எதிர்பார்ப்புகள்லாம் வச்சுட்ருக்காங்க. அந்த மாதிரி உருவானது தான் இந்த ஐஐடி, நீட், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம். ஐஏஎஸ் கூட வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறு ஸ்ட்ரீம், அது வேறு வித்தியாசம். பட் இதை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஐஏஎஸ்க்கு முன்னாடி ஐஐடியில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து அதை கிராக் பண்ணணும் அப்படின்னா முழுக்க படிக்கணும், 100% படிக்கணும். ஓகே, அப்ஜெக்டிவ் டைப்பாக இருந்தாலும் சாய்ஸ் என்னன்னா லைஃப்பில் சாய்ஸ் எடுக்கிற மாதிரி சாய்ஸ் எல்லாம் சொல்லணும்னா 100% நீங்கள் படித்தா தான் அதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டுடைய கல்வி திட்டங்கிறது ஒரு 10% தான் படிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க, போய் காலேஜஸ் பாருங்கள். சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா எத்தனையோ இருக்குது, ரோட்ஸ் இருக்குது, ரயில்வேஸ் இருக்குது, பிரிட்ஜஸ் இருக்குது, டேம்ஸ் இருக்குது, அத்தனை இருக்குது. ஆனால் சொல்லித்தரது ஒரு பில்டிங் கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர், ஒரு வீட்டுக்கு கான்க்ரீட் போடுறது, அவ்வளோதான். ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ இவங்களை கொண்டு போயிட்டு நாளைக்கு எனக்கு வந்து ஒரு ஏரோட்ராம், அது சாரி ஒரு ஏர்போர்ட் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் இன்ஜினியர் வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த நீங்கள் படித்த எதுவுமே உதவாது. தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ வந்து ஹார்பரில் யூஸ் பண்ணுற வேண்டிய கான்க்ரீட்டாக இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட். அப்போது நீங்கள் கான்க்ரீட்டை பற்றி படிக்கணும் அப்படின்னா என்டையர் எல்லா கான்க்ரீட்டையும் பற்றி படித்தா தான் வந்து உங்களுக்கு கான்க்ரீட்டுடைய ஃபுல் இது, அதுதான் அவங்க ஃபாரினில் எதிர்பார்க்குறாங்க. அதனால ஐஐடிங்கிறது ஆரம்பித்ததே ஃபாரினர்ஸ் வந்து ஜெர்மன் பீப்புள் நேரு பீரியடில் இது மாதிரி கம்ப்ளீட்டாக படிக்கணும் 100% அதுக்காக தான் ஐஐடி உருவாக்கினது. ஸோ அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வேலை பார்க்கணும், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் குவாலிட்டி இருக்கணும்னா இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்கணும், முழுக்க படிக்கணும். அது நம்ம கல்வி திட்டத்தில் சாத்தியமில்லை. இதுதான் பிரச்சனை. மற்றபடி பசங்க படிக்க முடியாதுன்னு இல்லை. இப்போ வாட்ஸ்அப் வந்து எந்த கல்வி திட்டம்லாம் இன்ட்ரெஸ்ட், இதே இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் போகணும். இதே இன்ட்ரெஸ்ட்டை வந்து எல்லாம் நீங்கள் என்ன ஃபீல்டை பர்சியூ பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பை எப்படி கற்றுக்குறீங்க, ஃபேஸ்புக்கை எப்படி கற்றுக்குறீங்களோ அதே இன்ட்ரெஸ்ட்டை, இன்வால்மெண்ட்டை, வாட் ஐ கேன் சே ஆட்டிடியூட், அதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா எப்படி நீங்கள் அப்பாவுக்கே சொல்லிக் கொடுக்குறீங்கல்ல, முருகன் வந்து சிவனுக்கே சொல்லிக் கொடுத்தாரு, அந்த மாதிரி அப்பாவுக்கே இப்போல்லாம் பசங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா அப்படின்ட்டு. அது மாதிரி இதில் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் இப்படி பசங்க கருத்துக்களை படிக்கிற மாதிரி இன்ஜினியரிங்லேயும் மெடிசின்லேயும் அதே இன்வால்மெண்ட்டு போட்டிங்க அப்படின்னா நீங்களே போய் தேடுவீங்க, ஐஐடி இருக்கா, நீட் இருக்கா, இதெல்லாம் பத்தாது எனக்கு அப்படின்ட்டு. தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். ஸோ கல்வி திட்டத்தில் பிரச்சனை இருக்கிறது. அதை கிராக் பண்ணணும் எப்படின்னா அதுக்காக சில விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இதில் எக்ஸாம்ஸ்லேயும் கோளாறுகள்லாம் இருக்குது நம்ம ஊரில். உதாரணத்துக்கு நீங்கள் கடைசி 5 பேப்பர் 5 +2 பேப்பர் படிச்சிங்கன்னா அதில் தான் சப்ஜெக்டில் மார்க் தருவாங்க. ஏன்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் என் கூட ஒரு பையன் படிச்சிருந்தான். நான் புக் முழுக்க படிக்காத வேஸ்ட்டு அப்படின்னா, ஏன்னா கடைசி 5 பேப்பரை புக்கை போட்டிருக்காங்க, அந்த மேக்ஸ் இதெல்லாம் அதில் தான் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா பயம், இதை தாண்டி கேட்டு பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்ட்டு வாத்தியாருங்க என்ன பண்ணுவானுங்க, கடைசி 5 பேப்பர் அதையே படித்து அதை நீங்கள் 5 பேப்பர் மட்டும் படிச்சிங்கன்னா போகிறோம், புக்கை போடவே வேண்டாம், நீங்கள் 200க்கு 200 மார்க் வாங்கிடலாம், இப்படிலாம் இருந்தது. அது மாதிரிலாம் பண்ண முடியாது ஐஐடிலையோ மற்ற இதுலேயோ. யூ ஹேவ் டு கம்ப்ளீட்டாக படிக்கணும். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இன்ஜினியரிங் எப்படி படிக்கணுமோ அது மாதிரி மேக்ஸை படிக்கணும், சயின்ஸை படிக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக மொத்தமாக படிப்பது தான் சக்ஸஸ்க்கு வழி. தேங்க்யூ. அடுத்த காணொலியில் நான் கண்டினியூ பண்ணுறேன்.